சரோஜா ப்ளீஸ் என்ன நம்பு. நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னனே. அவருடைய அன்பு பிடியில இருந்து என்னால தப்ப முடியல. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு உங்க கற்பனை. உண்மையை மறைக்க ஒரு கதையே சிருஷ்டி பண்ணிட்டீங்களே. சரிதான் போ. இன்னும் நம்பிக்கை ஏற்படலையா உனக்கு? சரி, நான் நேர்ல பார்த்து சொன்னாதான் நீ நம்புவ போல இருக்கு. ஆமா, எப்பதான் வர போறீங்க? இன்னைக்கே, இப்பவே, இந்த நிமிஷமே புறப்படுறேன். நிச்சயமா? அகில உலக கடவுள்கள் அத்தனை பேர் மேலேயும் ஆணை. நிச்சயமா இன்னைக்கே புறப்படுறேன். காத்துரு. எங்கே? நம்ம பார்க்கு, வழக்கமான பார்க்கு இல்ல அதுல. அப்பா தம்பி, என்ன சமாச்சாரம்? அவங்க பட்டணத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. பட்டணத்துக்கா? அங்க யாரோ ஒரு அயோக்கியன் உன்னை கொல்ல வந்தான்னு சொன்னியே. உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்னால உயிரோட வாழ முடியாது. அதனால நீ போக வேண்டாம். ஒரு ஆபத்தும் வராதுப்பா. முக்கியமான வேலை இருக்கு. இனிமே நான் பட்டணத்துக்கே போகாத அளவுக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதை. கணக்க பிள்ளை ஐயா, தம்பிக்கு 500 கொடுத்து விடுங்க. போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதை. எங்க அவனை காணுமே? ரவி, நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். ஓ, அவரை பத்தி நீதான் அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ, என்னால முடியாது. மாமா தான் உன்னை எனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. நான் எப்படி சொல்றது? சொல்ல முடியாதா? முடியாது. கண்டிப்பா முடியாதா? முடியாது. அப்படின்னா அப்பா இஷ்டப்படி நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நானே அப்பா கிட்ட சொல்லிடுறேன். நானே சொல்லிடுறேன். எனக்கு அப்போதே தெரியும் நீதான் எனக்கு திருடனாய் வருவாய் என்று. உன்னை இப்போதே பரலோகத்துக்கு பார்சல் பண்ணுகிறேன். பரமபிதாவை வேண்டிக் கொள். பாண்டி, என்ன இது? சண்டாளி, பேசாதே. எங்கள் இருவரில் ஒருவரைத்தான் நீ உயிரோடு காண முடியும். வெற்றி அல்லது வீர மரணம். எனக்கு எதிராக சதி செய்து சண்டாளனை சாய்த்துவிட்டு அந்த பிரேதத்தை தாண்டி வந்துதான் கரம் தீண்டுவான் இந்த பொற்கை பாண்டியன். இல்லாவிட்டால் குஞ்சுமணி வஞ்சிக்காக பட்டணத்து பார்க்கிலே பலியானான் பாண்டியன் என்று பத்திரிகைகள் பழனி பாடட்டும். அப்பா பாண்டியன், இப்ப நீ என்ன பாண்ட? அதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் சொல்ல. எனக்கு தமிழ் தெரியாததா? சண்டாளா, புறமுது விட்டு ஓடுகிறான். இல்லடா, புறமுது விட்டு ஓடாதே. எடுவன் சோடை. ஐயோ, சோடா? சோடா இல்லையடா, சோடு. சோடும் தேவையில்லை, ஹேண்ட் ஃபைட் போதும். என்னடா அடிக்கிற? பாண்டி, அடிக்காதீங்க. பாண்டி, ஐயோ. பாண்டி, பாண்டி. பாண்டி, பாண்டி. பாண்டி, அவரை விட்டுடுங்க. அவர் தான் சரண்டர் ஆயிட்டாரு. அதை பாருங்க, வெள்ளைப்பொடி வானலாவோ பறந்துகிட்டு இருக்கு. நம்ப மாட்டேன். வெள்ளைக்குடி ஏந்துவான், அருகிலே சென்றால் உதைக்க வருவான். ஐயோ இல்லை, என் கதியே. ஒவ்வொருத்தன் காதலிச்சு உதவ வாங்குறான். ஆனா நான் காதலிக்காமலேயே உதவ வாங்கிட்டேனே. காதலிக்கலையா? ஆமா பாண்டி, நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. அவரு எங்க அத்தை மகன். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்க மாதிரி பழகிட்டோம். நண்பா, ஐயோ, கிட்ட வராத, எலும்பு உடைஞ்சிருக்கு. நாம் இருவரும் ஓரையில் ஈடுடல். வேண்டாம் வேண்டாம் சீதா, நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. எங்க அப்பா பாண்டியா, உங்க காதல் வாழ்க்கை. நான் புத்தூருக்கு போறேன். பாண்டிமா தேவி, உனக்காக எத்தனை காயங்களை வேண்டுமானாலும் தாங்கும் இந்த பாண்டியனின் காயம். போதும் போதும், முதல்ல உங்க பாண்டிய சாம்ராஜ்யத்தில இருந்து இந்த பார்க்குக்கு வாங்க. கீதா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? இனிமே உன்னை நான் பார்க்க வர முடியாது. என் நிலைமை அப்படி. இதுதான் உங்க அன்பா? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இருங்க, நான் இப்பவே போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன்.
சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் கண்ணும் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே இதை கனிந்து விட்டதடி செம்மாம்பழம் போலே கண்ணும் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே இதை கனிந்து விட்டதடி சுகம் ஊறி விட்டதடி முகம் மாறி விட்டதடி சுகம் ஊறி விட்டதடி முகம் மாறி விட்டதடி நெஞ்சில் அன்பில்லாத நாணம் இன்று எங்கு வந்ததடி என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் பஞ்சனை மேலே வரும் பருவம் அத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ அதை நினைவில் வைத்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நீங்களா பாண்டியா இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது சார் சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார் உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போனதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார் உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க நான் எப்படி சார் மறப்பேன் சார் நீங்க தர்மிஷ்டன் புண்ணியவான் உத்தமன் சார் உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது கொண்டாங்க சார் நானே சுட்டுக்கிறேன் சார் உங்க கண் முன்னாலே இப்ப நானே சுட்டுக்கிறேன் சார் அப்போ நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு சுட்டுக்கோ சுட்டுக்கிறேன் சார் அழுவாத சாவரம் அழுவுறேன் கபால் சார் கபால் சார் இப்ப நான் உங்களை சுடுறதுக்கு எவ்வளவு நாளி சார் ஆகும் ஆனா நான் உங்களை சுட மாட்டேன் என்ன கடிச்ச மூட்டை பூச்சிய கூட நான் நசுக்க மாட்டேன் கொலை செய்யறது மகா பாவம் நீங்க கொலைகாரன் ஆகாதீங்க நீங்கள் வாழுங்க மற்றவனைய வாழ விடுங்க ஓடுறியா ஓடுற மாட்டிக்க தோட்டா இங்க போட்டோதான் வேட்டு தாத்தா பஸ் நீ கோட்டை விட்டுட்டு நின்னுக்கிற பையனை தள்ளின்னு வரவா வேணாம் அவனை சுழுவா பிடிச்சிடலாம் எப்படி அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கா அவங்க கண்ணில் விழுறபடியா ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு நான் பாத்துக்கிறேன் ஐடியா பஸ் ஐடியா நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் பட்ட பகல்ல போலீஸில் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணானா நான் பார்த்ததே அது பாருங்க சார் அவன் தான் போல இருக்கு அவனேதான் சந்தேகம் இல்லை புறப்படு ஏன் சார் எனக்கு வேணுமா சார் எஸ் எஸ் எங்க சார் போகணும் அடையா உட்காருங்க சார் மிஸ்டர் பாண்டியன் நான் சிஐடி இன்ஸ்பெக்டர் ஒரு திருட்டு குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன் அவன் இன்னசென்ட் சார் நான் ஒரு நிரபராதி அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க எடப்பா வண்டி போ பிளான் சக்சஸ்
நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை. சும்மா நீ சிரிக்கிறியா? வர வர உன் பிளான் படா மோசமா போயின்னு இருக்கு. அவனை கபால க்ளோஸ் பண்றதுக்கெல்லாம் 3 மாசம் உள்ள போட்டு நீ. உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது. இன்னொரு இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்குற மாதிரி கூட்டியாந்து போஸ். நீ அப்படி போறியா? அடிச்சு விட. என்ன பிரதர், நானும் உன்னை அப்போ பிடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்கிய. ஏன் களி பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? இதானே மகாத்மா காந்தியும் கப்பலோட்டிய தமிழரும் சாப்பிட்டாங்க. வந்தே மாதிரம். எனக்கு நான் சாப்பிடுறதுக்கு பசிக்கலப்பா. பின்ன எதுக்கு பிரதர் ஒரு மாதிரியா இருக்க? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதான். 271 உன்னை பாக்குறதுக்கு உங்க அண்ணன் வந்திருக்கான், போய் பாரு. ஏன் தம்பி, உன்னை பாக்குறதுக்கு யாருமே வர்றது இல்லையே? ஏன் உனக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் நான் இங்க இருக்கேன்னு தெரிவிக்கிறத விட நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறது மேல். சரிதான், ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டியா? சார், மனசை புண்படுத்தாதீங்க சார். நான் ஒரு குத்தமும் செய்யல சார். நான் குத்தவாளி இல்லை சார். ஐ அம் நாட் எ கல்பிரேட். சரி சரி, அழகப்பா, கண்ணை தொடச்சுக்கோ. ஏன் தம்பி, ஆமா நீ இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிய, நீ இங்க எப்படி வந்த? இருட்டா இல்ல பிக் பாக்கெட்டா இல்ல ஹவுஸ் பிரேக்கா? புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? நீ பழைய கேஸ் போல இருக்கு. ஹவுஸ் பிரேக்கா? இங்க 6 டைம் பிரேக் ஆகி உட்காந்துருக்கேன். சும்மா இருக்கு. ஏன் உன்னை காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டாளோ? நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். கல்யாண விஷயமா பேசலான்னு தான் அப்படியே ஜாலியா வந்துகிட்டு இருந்தேன். என் மேல திருட்டு புத்தகத்தை போட்டு என்ன கொண்டுட்டு வந்து தள்ளி விட்டானோ. என்ன செய்வேன்? கீதா எப்படி இருக்காளோ, என்ன செய்யறாளோ, என்ன செய்வா? அழுவா, கதா, என்ன தெரியும் அவளுக்கு? ரவி, மறுநாளே வரேன்னு சொன்னவர் இன்னும் காணணும். எங்கே போயிருப்பாரு? அதானே புரியல. ஆமா, அவனுடைய வளர்ப்பு தந்தை எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க? அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னாரு. அது சரி. அவன் என்ன சாமியாரா ஒரே மலையில உட்காந்துட்டு இருக்க? ஏன் கீதா, நீ படிச்சிருக்கல? ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அட்ரஸ் இல்லாத பையனை போய் லவ் பண்ணலாமா? இல்ல, இப்ப சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான் தெரியலையே. போனால் போகட்டும் போட, நீங்க கவலைப்படுற. என் பொண்ணை அவனுக்கு கொடுத்து தீர்மானம் பண்ணிட்டேன். என்னமா அது? பொண்ணு பாக்குறதுக்கு பஞ்சுவலா வராத பையன் தாலி கட்டுறதுக்கு எப்படி வருவான்? மேனேஜ் இல்லாத பையன். நான் முடிவு கட்டிட்டேன். அடுத்த மாசம் உனக்கு ரவிக்கு கல்யாணம். அடுத்த ட்ரெயினுக்கு ஊருக்கு உடனே புறப்படணும். தேவை அந்த பாண்டிய வருமா, அவனை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லு. எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே. இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே. இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே, வேதம் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான். அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன். நாளை எங்கே யார் இருப்பார் அதுவும் தெரியலே. இப்போ நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வேதம் புரியலே.
அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. தம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான், நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான். உண்மை இன்று கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்குதடா, அட உருட்டும் பெரட்டும் சுருட்டி கொண்டு வெளியில் நிற்குதடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலே, பேதம் புரியலே. மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதடா, மோசாசம் வேஷம் எல்லாம் நிறைந்திருக்குதடா. காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா, கதவு திறந்து பறவை பறந்து பாடி செல்லுமடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பியோ, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலே, பேதம் புரியலே. இந்தாப்பா 183 உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு உனக்கு விடுதலை. சார் சரியா பாருங்க சார், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு சார். நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 நாளைக்கு முன்னாலே உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு முக்கியமான விஷயம், நீ விடுதலையான பிறகு நன்னடத்தைக்காக 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். தெரிஞ்சுதா? ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியா சார்? என்ன சார் நம்ம உறவு ஒரே ஐடியா தொடருத. இந்த உன் ட்ரெஸ், உன் உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீயா? என்னடா அது ஜெயிலுக்குள்ள இருந்து வர? யாரா ஜெயிலுக்குள்ள இருந்து வர்றா? நீ பாத்தியாடா? ஜெயிலுக்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் தியாகி உள்ளர இருக்காரு, அவரை பார்த்துட்டு வந்தேன். ஓஹோ, ஆமா, எங்க ஒண்ணு ஆளைய காணும்? தொடரு என்ன? என்னடா அது மௌனமா உட்காந்துட்டு இருக்க? ஆமா, என்ன யாருனாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்படிலாம் கேட்காதா, கஷ்டமா இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? எதிர்பாராத விதமா திடீர்னு என்ன புடிச்சுட்டு போயிட்டாங்களே. என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஏதோ திரும்பியா? உதப்பேன். நானு கீதாவை பார்க்க வந்துகினே இருக்கும்போது என்ன பிடிச்சி, எங்க வளர்ப்பு தந்தை இல்ல, அவர் என்ன பிடிச்சு திடீர்னு ஃபாரின் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்ன ஃபாரினா? ஆமா. ஆமா, ஃபாரின்ல இருந்து எப்ப வந்த? இப்பதானே ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸா? அந்த டூர் ப்ரோக்ராம்ல இருந்து என்ன இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஓஹோ, ஆமா, ஃபாரின்ல எந்தெந்த ஊரை பார்த்தீங்க? எந்தெந்த ஊரா? ஜியோகிராபி படிச்சிருக்கீல்ல, என்னென்ன ஊர் இருக்கு கணக்கு போட்டுக்கிறேன். சொல்லண்டா. அது நான் என்னடா சொல்லுவேன், நான் அந்த அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, தாய்லாந்து, மதர்லாந்து, மிட்லாந்து, லாயலாந்து, ஸ்காட்லாந்து. ஓ, ஆமா, இவ்வளவு நாட்டியமா நீ சுத்தி பார்த்திருக்க? நான் எங்க பார்த்தேன்? என்ன உள்ளரெல்லாம் வச்சிருந்தாங்க. ஜெயில போட்டு சீச்சி, உள்ளறையே வச்சிருந்தாங்கன்னாக்க வெளியே வந்தா பனி, பனி விட்டா மழை, மழை விட்டா ஐஸ் மழை, ஐஸ் மழை விட்டா ஐஸ் பனி, இப்படி வெளியே உள்ள விட்டா. நிறுத்தும் ஃபாரின் பிரஸ்தாபத்தை. ஆமா, எப்ப வீட்டுக்கு வரப்போ? இப்பவே வரேன்டா, கீதாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அப்படிங்களா? நீங்களா ஏன்டா காதலிக்கிறீங்க? ஏன்டா? மாமா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? இனிமே நீ வீட்டுக்கு வந்தா உன் கல்யாணம் கேன்சல் அப்படி சொல்லிட்டு நேரா கீதா கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, நான் என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? அடுத்த வர 10ஆம் தேதி ஐயாவுக்கும் கீதாவுக்கும் கல்யாணம். மொத்த ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே உன் உயிரை வாங்கியிருக்கணும். உன்னை சும்மா தெரிய இன்னொரு தடவை இந்த உடம்பு தாங்காதப்பா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன? எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு மாமா 10ஆம் தேதி இங்க வரேன். நான் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன். நீ கண்டிப்பா 10ஆம் தேதி இங்க வந்து சேர. 10ஆம் தேதி தானே? நான் கண்டிப்பா வந்து தாண்டா தீரணும். நான் ரிப்போர்ட் பண்ணணும்.
ரிப்போர்ட் அது ரிப்போர்ட்னா அந்த ஃபாரின் போனதை பத்தி எங்க அப்பா என்ன விடாததை பத்தி கீதா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். முடிஞ்சாக்க பொண்ணு கேட்க எங்க அப்பாவையே கூட்டிட்டு வரேன். வெரி குட். நான் இப்ப அர்ஜென்ட்டா போடு விடு. அப்பா வசந்தி வசந்தி ஏன் அழுகுற? அப்பா எங்க? என்ன நடந்தது வசந்தி? என்ன நடந்தது? தம்பி, தினம் நீங்க வருவீங்கன்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ராத்திரி நீங்க வந்து கதவை தட்ட மாதிரி கனவு கண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆவலோட எழுந்து கதவை திறக்க போனாரு. போனவர் காலடி கீழே விழுந்தார். பிறகு எழுந்திருக்கவே இல்லை தம்பி. பிறந்ததிலிருந்து நான் என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை. ஆனா தந்தையினுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டி அந்த அன்பு தெய்வம் சாகரத்துக்கு நான் தானா காரணமா இருக்கணும். என்னுடைய இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க தம்பி, நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய கடைசி ஆசை. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்துட்டீங்களா? என்னவா? இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 10. ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஆமா, அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? தொழிலாளிங்கெல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அத சொல்றியா? அதோட உங்களை நேர்ல பார்த்து உங்க கையால சம்பளம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆல்ரைட், பார்த்தா போறது. வசந்தி, எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. நான் இன்னைக்கு பட்டணம் போகணும். பாத்தீங்களா, நீங்க இன்னும் மாறவே இல்லை. அப்பா என்கிட்ட கடைசியா சொன்னது, நீங்க திரும்பி வந்தா எந்த காரணத்தை கொண்டும் உங்களை பட்டணத்துக்கு அனுப்ப கூடாதுங்கிறதுதான். அதனால நீங்க பட்டணம் போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். வசந்தி, நீ தெரியாம பேசுற. நான் போகலைன்னா போலீஸ் தேடிக்கிட்டு வந்துரும். போலீஸா? உங்களையா? என்ன இல்ல, அவனை அவனை எவனே? அவனை இல்ல, இவனை என்னுடைய உங்களுக்கு தம்பி கூட இல்லையே? ஒரு அண்ணன் தான் இருக்காரு. அண்ணன் மகனா? அண்ணனுக்கு ஏது மகன்? இவன் அத்தை மகன். ஓ, அத்தானா? அத்தானாவது பொத்தானாவது. என்னண்ணா? என்னடா இது? நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ என்னடா கீதா ஏன் உயிரை வாங்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாலே வர சொல்லி லெட்டர் எடுத்துருக்கா? மாமா நாளைக்கு வராரு, உன்னை பத்தி அவர் லெட்டர் எழுதிருக்காரு. என்ன சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னா? அதான் இல்ல, இன்னும் 10 நாளைக்கு உன்னை அவர் பக்கத்திலேயே வச்சு ரொம்ப சிவியரா டெஸ்ட் பண்ண போறாராம். அதுக்கப்புறம் அவருக்கு திருப்தியா இருந்தா தான் உன்னை மாப்பிள்ளைய ஏத்துக்க போறாராம். ஆஹா, ஹயோ 10 நாள் தாங்காதுப்பா இந்த ஊர்ல. நாளைக்கே நான் ஊருக்கு போகணும்ப்பா. என்னடா அவ்வளவு அவசரம்? ஓஹோ, இதான் அவ்வளவு அவசரமா? யார் அந்த பொண்ணு? என் தங்கச்சிடா, என் வளர்ப்பு தந்தையோட மகன். அப்படியா? ஐம் சாரி பாண்டியன். அவர் சாகும்போது பையனை பட்டணத்துக்கு அனுப்பாதே, கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு செத்து போனார். நான் இப்ப பட்டணம் போறேன்னு சொன்னா போதும், வசந்தியோட தாமரை முகம் வாடி போயிடும். கரெக்ட், தாமரை முகம் தான். குவளை கண்கள் கண்ணீர் குளமாயிடும். குவளை கண்கள் ரொம்ப பொருத்தம். சாமந்தி நிற கண்ணம் செம்பருத்தி ஆயிடும். போட்டோல கலர் தெரியலையே. ஆமா, பின்ன நீ எப்படித்தான் பட்டணம் வந்த? அது ஒரு பெரிய கதை. பட்டணத்துல எனக்கு தண்டபாணின்னு ஒரு மருமக இருக்கிறதாவும், அவன் பெரிய அயோக்கியம், முரட, முட்டாள், மாசம் நான் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலன்னா அவன் கெட்டு குட்டிச்சோரா போயிடுவான்னு பொய்ய சொன்னேன். அப்படியா? அதுல என்ன வேடிக்கைன்னா, நான் இப்படி சொல்ல போக அவன் மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு பதிலா பாசமும் பரிவு ஏற்பட்டு போச்சு என் தங்கச்சி. அடட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அப்புறம் என்ன, அப்படிப்பட்ட பையனை வெளியே விட்டு வைக்க கூடாது, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்கன்னு ஒரு பெரிய பாம தூக்கி என் தலையில போட்டுடுச்சு. நான் பேயா முழிச்சு, ஆகட்டும்மா பரீட்சை முடிஞ்சோன்னு கூட்டிட்டு வரேன்னு ஒரு விதமா சமாதானம் சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலேயே உன் தங்க ரொம்ப அழகுதான்டா. நீ படிச்சவன் தானடா, புத்தி இருக்கா உனக்கு? என் தங்கச்சியை பத்தி ஏன் முன்னாலே வர்ணிக்கிறிய? உனக்கே அநாகரிகமா தோணல? இதுல என்னடா அநாகரிகம்? அழகை ரசிப்பது கலடா. அட்ரஸ் என்னடா? அட்ரஸ் வேணுமா?
ஒத்த கொடுத்தன ஞாபகம் இருக்கே மறந்துடாது. அப்புறம் பாக்குறேன். நாளைக்கு மாப்பிள்ளை டெஸ்டுக்கு வர மறந்துடாத. பாண்டி அப்ப போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிருக்கான். ரிப்போர்ட் பண்ண இப்படிதான் வருவான். அப்படியே லபக்குன்னு தூக்கி அரெஸ்ட் பண்ணிடணும். பூமிக்குள்ள ஒளிஞ்சா கூட விட மாட்டாங்க. கரெக்ட் பாஸ். ஏறுங்கடா கார்ல. நாம போடு. சத்த கார்ல சரியா மூடல பார். கபாலி அவன்கிட்ட தப்பிச்சுட்டு வந்து அவன்கிட்டே மாட்டிக்கிட்டன. என்ன பண்றது? என்ன மாப்பிள்ள இல்ல, அமெரிக்காவில் வந்த மாப்பிள்ள மாதிரி தெரியுது. சொன்னபடி பஞ்சுவலா வந்துட்டாரு. மாமா அவர்களே, போன தடவை நான் ஃபாரின் போனதுனால சொந்த சொல்ல காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிடுங்க மாமா அவர்களே. ரவி, மாப்பிள்ளை கிட்ட என்ன மரியாதை, என்ன மரியாதை. உட்காருங்க மாப்பிள்ளை அவர்களே, உட்காருங்க. ஐயோ ஐயோ பாவம் சோறு திங்கிற மாதிரி உட்காராரு. ஏத்துருங்க, சோபல உட்காருங்க, சோபல உட்காருங்க. மேல உட்கார்ந்தா மரியாதை இல்ல மாமா அவர்களே, நான் கீழே இருக்கேன். ரவி, என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு. விஞ்ஞானி போடுறது பூமிக்குள்ள கறி இருக்குமா, தண்ணி இருக்குமா, இரும்பு இருக்குமான்னு பாக்குறாரு. தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வெட்கமாயிருக்கும் மாமா அவர்களே. ரவி மாமா, நான் திரும்பிக்கிட்டு இப்படி கேள்வி கேட்கிறேன். செவுத்த பார்த்துக்கிட்டு பதில் சொல்லு. டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ளை அவர்களே? ஆரம்பிக்கலாம் மாமா அவர்களே. முதலாவதாக மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகைய, பொடிய, குடிய. மூணு இருக்கா போல்றது. அடையது புகை மாமா அவர்களே. வில 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 உண்மையை சொல்றதுனால உன்னை நான் பாராட்டுறேன். வருமானம் ஏதாவது இருக்கா? வருஷத்துக்கு 24,000 ரூபாய், மாசத்துக்கு 26,000 ரூபாய். கரெக்டா சொல்றேன், மன கணக்கு. படிச்சிருக்கிய? படிச்சிருக்கேன் மாமா அவர்களே, ஆனா பட்டம் வாங்கல. அது தேவையில்லை, பட்டம்ன்றது வெறும் தம்பட்டம். பிராக்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வருவோம். சமைச்சிருக்கியா? சமையலா? ஆமா. திடீர்னு சமையல்காரன் வரலன்னு வச்சுக்கோ, ஐயா ஹோட்டலு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, பொண்ணுக்கோ சமைக்க தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பே? உடனே பதில் தேவை எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கே சமைச்சு போடுவேன் மாமா அவர்களே. வரட்டு கௌரவம் இல்லாத மாப்பிள்ள. மாப்பிள்ள பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங்கா? அது எதுக்கு? எதுக்கா? இப்போ என் பொண்ணோட ஜாலியா போறேன்னு வச்சுக்கோ,
4 பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க. அப்ப என்ன செய்வே? கேட்டு பாருங்க மாமா அவர்களே. பாக்ஸிங் அதை ஏன் கேக்குறீங்க? மாமா பறந்து பறந்து உதைப்பான். ஃப்ளையிங் கிக். ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. மாமா சரண்டர் ஆனாலும் சாகர வரைக்கும் விட பாட தெரியுமா? பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே. அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு. காப்பி அடிச்சு பாடாத, கர்நாடிகா இருக்கணும். டேய் ரவி மாமா வாஜித்த கொண்டாந்து உட்கார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், ஆய்வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, கருணை 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 கருணை, வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா, நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் 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 துதி பாடும் துதி பாடும் மகனி பனி துதி பாடும் தகிட 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 இனி பனி மக சகசனி கத மக பவனி பக துதி பாடும் தஜம் 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 துதி பாடும் தஜம் 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 இந்திரதரகடதீன் நந்தகதீன் 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 தாந்தரகடதீன் தரகடதா ததிகண்ணத தஜம் ஜம் பாசனி தததனி ததபனி மபச ஜாக சக 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 நி சக ஜக சக நி சதனி நி தபனி தததனி நி நி பப 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 மம மக பமக 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 தன் பமனி 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 பமக பமக நி பமக தனி பமக கதனி பனி கதனி பதனி பமக மதக பதுதி பாடும்
Mama